சொத்துக்கெல்லாம் ஒரு ஆபாயம். அது பேப்பர் தூக்கலாம். நீங்கெல்லாம் சம்பாதித்து கடை தந்தீங்களா இல்ல சண்டை போறது கடை தந்தீங்களாடா? புடிங்க. புடிங்கக்கா. கட்டு. இந்தாங்க உங்க தம்பி, நான் தரேன். அர்ஜுன் வெச்சிக்கோங்கக்கா. அர்ஜுன் ரொம்ப நன்றி அர்ஜுன். ஐயோ, இந்த நன்றிலாம் நீங்க நியாயமா அபிராமிக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லாட்டி இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது இல்லக்கா? Arjun, great, great, really great. அப்புறம் என்ன, எல்லாரும் போய் சாப்பிட வேண்டியதானே? வாங்க. தேங்க்ஸ்டா. டே வாடா சாப்பிடலாம் வா.
இந்த அர்ஜுன் ஏன் இந்த மாதிரி இருக்கான்? என்னங்க என்னங்க அவன் மனசுல என்ன ஹீரோ நினைச்சிட்டு இருக்கானா? எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு விவசாயே கிடையாது. ஏதாவது இடக்கு மடக்கா செஞ்சு மாமாவை டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கான். கல்யாண நாள் அதுவும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அவர் மனசை நோகடிச்சுக்கிட்டு என்ன நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ உம்முன்னு இருக்க. என்ன அவன் ஏதாவது சொன்னா உன் மனசு கஷ்டமா இருக்கா? ஐயோ இருக்கும். அவன் எது செஞ்சாலும் உனக்கு சந்தோஷம் தானே? என்னடா வந்த இடத்துல அவளை போய் பேசிக்கிட்டு வாடா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? போய் வண்டியில ஏறு. நீ வாமா. அக்கா நாங்க கிளம்புறோம்க்கா. நம்ம கார்லயே போயிடலாம்ப்பா. நாராயணா நாராயணா, அக்கா நாங்க ஆட்டோலயே போயிடுறோம்க்கா. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்க, நீ கார்லயே போ. நாராயணா அம்மா இவங்களை வீட்டுல இறக்கி விட்டு சரிங்கம்மா. அத்தை அப்போ நாங்களும் கிளம்புறோம். சரிப்பா. அனிதா நீ அப்பாவோட வரியா இல்லை என் கூட பைக்ல வரியா? இப்போதைக்கு நான் வர தயாரா இல்ல. இங்க இருந்துட்டு நாளைக்கு வரேன். அக்கா நாங்க வரோம். வா லட்சுமி. வரேன்டி. நானும் போயிட்டு வரேன் அத்தை. போட்ட பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சே. அந்த சாந்தி ஒரு அனாதைன்னு எல்லாரும் முன்னாடி நல்ல மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லணும் தானே இந்த ரக்ஷா பந்தன் மேட்டரே பிளான் பண்ணோம். எல்லா பிளானும் ஃப்ளாப். அந்த அர்ஜுன் வந்து டோட்டலா எல்லாத்தையும் கவுத்துட்டான். அந்த சாந்திக்கு அப்படியே ஒரு பெரிய ஹீரோயின் ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் கொடுத்து நமக்கு இது தோல்வி தானே. ரம்யா, நீ சொன்னதுல பாதி கரெக்ட் தான். ஆனா இன்னைக்கு அர்ஜுன் புதுசா தத்தெடுத்தானே அவன் அக்காவை. அந்த சமயத்துல அனிதாவோட முகத்தை கவனிச்சியா? நெருப்புல வெந்து கருகின மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்ல, அவ எவ்வளவு இரிட்டேட் ஆயிருந்தா இன்னைக்கு அவ புருஷன் கூட போகாம இருந்திருப்பா. அர்ஜுன் சாந்திக்கு மரியாதை செய்யும் போது மாமா முகத்தையாவது பாத்தியா? நாம வெடிகுண்டு வச்சது என்னமோ ஒரு இடத்துல தான். ஆனா இப்ப வெடிச்சிருக்கிறது 3 இடத்துல. இததான் நான் எதிர்பார்த்தேன். இது அனிதாவும் சும்மா விட மாட்டா. நிச்சயமா அர்ஜுன் கூட சண்டை போடுவா. ஒரு பெரிய புயலை அடிக்கும். இதுக்கும் சாந்தி தான் காரணம்னு மாமா முடிவு பண்ணுவாரு. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சாதகமாக ஆக நிச்சயமா சாந்தி இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுவா. எப்படி இந்த அபிராமி கணக்கு கரெக்ட் தானே? அத்தை, நான் கோபக்காரிதான், படபடன் பேசுறவதா. ஆனா உங்க புள்ள பண்ணது நியாயமா? என்னால தாங்க முடியல. அப்பா அம்மா கிட்ட போனோமா, ஆசீர்வாதம் வாங்கணுமா, வந்தோமான்னு இல்லாம ராக்கி கட்டுறாலாமே. புது அக்கா ஒரு வந்துடுச்சு அவருக்கு. கண்டவங்கள உங்களுக்கு ராக்கி கட்டுறத என்னால எப்படி தாங்க முடியும்? புருஷனை புரிஞ்சுக்கிற பொண்டாட்டியா இருந்தா கண்டிப்பா தாங்கிக்க முடியும். பாத்தீங்களா மாமா? இந்த பாருமா அனிதா, எல்லாத்துக்கும் ஆத்திரப்படாது. கலகலப்பான உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல அக்கா தங்கச்சி எல்லாம் அண்ணன் தம்பியோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு தனக்கு இப்படி ஒரு அண்ணன் தம்பின்னு ஒரு உறவு இல்லையேன்னு சாந்தி வருத்தப்பட்டிருக்கா. அதை அவ வெளியில கூட சொல்லல. அதை பார்த்த அர்ஜுன் தங்கிட்ட இருந்த ராக்கி அவ கையில கொடுத்து ராக்கி கட்ட சொல்லி கை நீட்டிருக்கான். அதில் என்ன தப்பு? இருக்கிற உறவை சொல்லி சொல்லி நீங்க கொண்டாடும் போது இல்லாத புது உறவை சாந்தி கொடுத்து அர்ஜுன் அவளை கௌரவப்படுத்தினது என்ன பொறுத்த வரைக்கும் பெருமைப்படுற விஷயம். நீ என்ன பண்ணிருக்கணும்? அர்ஜுன் சீர் கொடுக்கும் போது அவன் கூட போய் அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும். அதை பண்ணியிருந்தா நீ அர்ஜுனோட பொண்டாட்டி, இந்த வீட்டு மருமக. ஆனா நீ இன்னும் ஆர்காவோட மகளா தானே இருக்க.
என்ன பண்றது? அதுக்கெல்லாம் ஒரு மனசு பக்குவம் வேணும். இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என்ன மாமா சொல்றீங்க? இத பாருமா, நீ தப்பு பண்ணா உன்னை சுட்டி காட்டவும், என் மகன் தப்பு பண்ணா அதை தட்டி கேட்கவும் எனக்கு உரிமை இருக்கு. ஓ விஷயத்திலேயே அதை நான் பல முறை பண்ணிருக்கேன். நான் நியாயத்தின் பக்கம் தான் பேசுவேன். ஏன் உனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னப்ப அர்ஜுன்ட்ட உனக்காக நான் வாதாடல? அப்போ உன் பேர்ல தப்பு இல்லை, அதனால உனக்காக நான் வாதாடினேன். இப்போ நான் சொல்றேன், இந்த விஷயத்துல அர்ஜுன் பேர்ல எந்த தப்பும் இல்லை. என்னங்க சும்மா லட்சுமி, எவ்வளவு நாள் தான் வாயை முடிட்டு ஊமையா இருக்கும்? பேசுங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. எல்லாரும் எனக்கு எதிரா பேசுங்க. நீங்க எல்லாம் நல்லவங்க, நாங்க கெட்டவங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாவி சாந்தி தான். அனிதா, இது வரைக்கும் பேசுனேன், ஓகே, அது உன் புலம்பல். ஆனா எல்லாத்துக்குமே சாந்திகாவை காரணம் சொன்னா அது உன் முட்டாள்தனம். சாந்திகாவே வந்து என்கிட்ட ராக்கி கட்டுப்பான்னு சொன்னாங்களா? நானே தான் உங்களை கூப்பிட்டேன், மரியாதை கொடுத்தேன், கௌரவம் கொடுத்தேன். ஆமா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சுவாதிக்கு ஹெல்ப் பண்ணா அது வேற மாதிரி பேசுற. இப்ப சாந்திகாக்கு மரியாதை கொடுத்தா அதுவும் உனக்கு பிடிக்கல. உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாது, அப்படிதானே? அப்படின்னு தான் நான் மனுஷன் இல்ல, ஜடம். ஐயோ, எனக்கு நிம்மதியே இல்ல. யாராலையும் நிம்மதி இல்ல. என்ன ரம்யா, வந்த என்ன பார்த்த அப்படியே திரும்பி போற? என்ன பார்த்தா பயமா? யாரை பார்த்து யார் பயப்படுறது? காஃபி சாப்பிடலான்னு வந்தேன். அதை உன் கையால ஏன் குடிப்பானேன்னு தான் திரும்பிட்டேன். என் கையால நீ காஃபி சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கிண்டலா? எங்க அக்கா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் வந்தேன். அக்கா தான் இருப்பாங்க, ஆனா இப்போ உன் அக்கா இருக்கிற இடத்துல நான் இருக்கேன், நானும் இருப்பேன். இது எதுவுமே மாறாது. நானும் உனக்கு அக்கா தான். சாப்பாடே போட்டு உன்னை கவனிச்சுக்கிறேன், உட்காரு. நீ போட்டு சாப்பிடணுன்ற நிலைமை எனக்கு கிடையாது. என்ன பேச்சுல ஒரு ஏளனமும் எகத்தாளமுமா இருக்கு? என்ன விஷயம்? நீ சொன்னது எதுவுமே இல்ல, என் பேச்சுல உண்மை மட்டும்தான் இருக்கு. ஜோசியரையும் நட்சத்திரத்தையும் நம்பி என் புருஷன் என்னை விட்டு போயிடுவாருன்னு கனவு கண்டு, ஓ நட்சத்திரத்தையும் என் புருஷ நட்சத்திரமும் சேரும்னு ஆசைப்பட்டு கார்த்திக் மாமா எனக்கு தான் சொந்தம்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறக்க முடியும்? அதுதானே நடக்க போகுது. புத்திசாலி பெண்ணே, எந்த முடிவும் நாம எடுக்க முடியாது, கடவுள் தான் எடுப்பாரு. அந்த கடவுள் நல்லவங்களுக்கு தான் துணை போவாருன்னு நான் சொன்னனே, ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. அது பழிச்சிருச்சு பாத்தியா? என்ன பழிச்சிருச்சு பாத்தியா? நீங்க ரக்ஷா பந்தன் ஆட்டத்தை எதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னு ஆரம்பத்திலே தெரியல, ஆனா போக போக தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு யாரும் இல்லைங்கிறத குத்தி காட்டி என்னை வேதனைப்படுத்தி அழ வைக்க பாத்தீங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்ததுக்கு ஏறுமாறா கடவுள் அர்ஜுன் மூலமா தன் கருணையை காமிச்சிட்டாரு. அர்ஜுனுங்கிற தம்பிய கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. பெரிய சபையில கௌரவத்தையும் கொடுத்துட்டாரு. என்னைக்குமே சவால் விட்டு வாழறதுல சந்தோஷம் இல்ல, அன்பை கொடுத்து அன்பை வாங்கிப்பாரு, அதான் சந்தோஷம். காஃபி சாப்பிடுறியா? எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏண்டி, என்னடி ஆச்சு உனக்கு? தனியா அப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? மேடம், உங்களை தான். என்னடி ஆச்சு? சாந்தி பார்க்க தான் பூனை மாதிரி இருக்கா, ஆனா பெரிய ஆளு. அவ உடம்பு முழுக்க ஊம குசும்பு. என்ன நடந்தது? ஜோசியர் கார்த்திக் மாமா நட்சத்திரத்தோட பொருந்துற நட்சத்திரத்துல ஏன் நட்சத்திரமும் ஒண்ணுன்னு சொன்னார்ல, அத அன்னைக்கே கொண்டு போய் நான் அந்த சாந்தி கிட்ட சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொன்னா, கடவுள் நல்லவங்களுக்கு தான் உதவி பண்ணுவாரு, அது இதுன்னு பெரிய டயலாக் விட்டா. இன்னைக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா?
கடவுள் வந்து அவளுக்கு ஒரு தம்பி அமிச்சிட்டாராம். அது பெருமை பொங்க பேசுறா. இத்தனை நாளா ஜாடையா பேசிட்டு இருந்தவ இன்னைக்கு நேருக்கு நேர் என்ன பார்த்து சவால் விடுறா. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரு? நீதான். ஏண்டி ஏன் மேல பழைய சுமத்துற? பின்ன இந்த வீட்ல நீ வச்சதுதான் சட்டம். ஆர்கே மாமா ஓம் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுறது கிடையாது. கார்த்திக் மாமா உன்னை மதிக்கிறாரு. இவ்ளோ சப்போர்ட்ட வச்சுக்கிட்டு இந்த சாந்தி இன்னும் இந்த வீட்ல வச்சிருக்க பாரு. இது உனக்கே நல்லா இருக்கா? அந்த சாந்தி ஒன்னும் சும்மா ஆடல. அந்த கிழ ராஜு சாரத்துக்கு முன்னாடி ஏதோ சொல்லிட்டு போயிருக்கான். அதான் இப்படி துள்றா. ஆனா அவ பேச்சு கேக்குறதுக்கு இந்த வீட்ல யாரும் இல்ல. அது அவளுக்கும் தெரியும். அவ உன்னையும் என்னையும் இந்த வீட்ல இருந்து வெளில அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணா அவ தான் வெளில போவா. அதனால நீ கவலைப்படாத. அந்த சாந்தி எவ்வளவு புத்திசாலி பாத்தியா? ராஜு என்கிட்ட எல்லாம் உண்மை தெரிஞ்சுக்கிட்டும் அவ நேரடியா என்கிட்ட மோதல. நாசுக்கு அவ காய நகத்துறா. அவ புத்திசாலித்தனத்தோட நான் புத்திசாலியா இருந்தாதான் அவளை நான் வெளில அனுப்ப முடியும். அப்ப அவகிட்ட எதுவுமே பேச வேணாங்கிற? இல்ல ரம்யா, நீ ஸ்ட்ரெயிட்டா அவகிட்ட மோது. நான் இன்டைரக்டா அவகிட்ட மோதுறேன். எது எப்படியோ வெற்றி நிச்சயமா நமக்கு தான். புரியுதா? சரி வா, நேரத்தோட வந்து படு. போறேன். வருவேல்ல? நாராயண் ஷா, புக்கு படிக்கிறியா? இதெல்லாம் படிக்கிறதுக்கு அறிவு வேணும்பா. பக்கத்தை புரட்டுறதுக்கா? சரி, அது இருக்கட்டும். அன்னைக்கு ராக்கி விசேஷத்துல நம்ம அர்ஜுன் தம்பி பண்ணதை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறது இருக்கட்டும். முதல்ல நீ என்ன நினைக்கிற? ஏன்னா எனக்கு முன்னாடி வேலைக்கு இந்த வீட்டுக்கு நீ தானே வந்திருக்க. 1000 தான் இருந்தாலும் சீனியருக்கு முதல் மரியாதை. இப்போவா ஞாபகம் இருக்க? நம்ம அர்ஜுன் தம்பிக்கு எவ்வளவு பெரிய மனசு இருந்தா சாந்தி அம்மாவை தான் அக்காவை ஏத்துக்கிட்டு தான் கையில ராக்கி கட்ட வச்சிருப்பாரு. அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் கொடுத்திருக்காரு. அவர் கௌரவம் கொடுக்கிறது இருக்கட்டும். ஆனா பெரிய முகத்தை பாத்தியா நீ? சரி, அதை விடு. அர்ஜுனன் சம்சாரம் இருக்காங்களே, அதான்ப்பா அனிதா அம்மா, அவங்க முகத்தை பாத்தியா நீ? பொண்டாட்டிக்கும் பிடிக்கல, மாமனாருக்கும் பிடிக்கல. என்னதான் இருந்தாலும் அர்ஜுன் அப்படி பண்ணிருக்க கூடாதுப்பா. டேய், நீ இந்த வீட்டு வேலைக்காரன். வேலை செஞ்சோமா கொடுத்ததை வாங்கி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்க. வர வர உன் லிமிட்டை நீ தாண்ட, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்பா நீதானப்பா பேச ஆரம்பிச்ச? ஒரு விஷயம்னு சொன்னா 4 பேர் பேசத்தான் செய்வாங்க. ஏன் நீ பேச மாட்டியா? உன்னை சொல்லி தப்பு இல்ல. எல்லாம் இந்த வீட்டுல தின்ன சோறு உன்னை அப்படி பேச வைக்குது. அடச்ச, சோறு இல்லாத சோறு. ஏயா நான் பார்க்காத சோறாயா? என்னது, நான் சோத்துக்கு சிங்கடிச்சது இவனும் ஞாபகம் வச்சுருக்கான், நானே மறந்துட்டேன். பழசக்குன்றான். இவனை விடக்கூடாது. ரோஹிணி, ஹார்லிக்ஸ் குடிமா. இத பாரு, நீ நிறைய நடக்கணும். மொட்டை மாடியில கூட நடக்கலாம். அப்படி நடந்தீனா பிரசவத்துல உனக்கு சிரமம் இல்லாம இருக்கும். இதனால நான் தனியா இருந்தேன். எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அப்பப்போ சாந்தி வந்துட்டு போனாலும் நான் ரொம்ப நாள் தனியா தான் இருந்திருக்கேன். அது ரொம்ப கொடுமைமா. இப்ப நீ என் கூட இருக்கிறது எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? நீ அம்மா ஆகும்போதுதான் உன் அம்மாவோட அருமை உனக்கு புரியுது. எந்த தாயும் தான் மக தாயாக போறத பார்த்து சந்தோஷப்படுவா. ஆனா என் மக கழுத்துல தாலி இல்லாம தாயாக போறத நினைச்சா வேதனையாவும் இருக்கு. சில சமயம் கோபமும் வருது. உன் கோவம் எனக்கு புரியுதுமா. வேண்டாமா இந்த கோவம்.
உன் குணத்துக்கு இது ஒத்துக்காது. நீ சிரிச்ச அம்மாவை தான் எனக்கு வேணும். உன் மக தாயாக போறா, அவளுக்கு துணையா நீ இருக்க. அது தவிர வேற எதுவுமே உன் மனசுல வேண்டாமா? நீ இருமா, நான் போய் பார்க்கறேன். ம்